அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டுமே யூஸ் பண்ணலை. ஓவன் கூட இல்லாமல் தான் இந்த கேக்கை நான் பேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முட்டையோட வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கலாம். மஞ்சள் கருவை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை கருவை இந்த மாதிரி முட்டை அடிக்கிற விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் நல்லா நுர பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நாம் 1 கப் சுகர் அதை 3 பேட்சாக சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இருக்கிற சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 10 நிமிஷத்துலலாம் முட்டையோட வெள்ளைக்கரு இந்த மாதிரி க்ரீமியாக ஆயிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மாவு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மைதா மாவு தான் எடுத்துருக்கிறேன். மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாகி வரும். அப்போ நம்ம ஓவர் பீட் பண்ணக்கூடாது. கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாவை பீட் பண்ணிக்கோங்க. இதில் மாவு சேர்க்கும் போதே 3 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண நெய் சேர்த்துருக்குறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா பட்டர் மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் இடித்த 3 ஏலக்காய் சேர்த்து மாவை லைட்டாக கலந்து விட்டு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் கேக் பேட்டரை ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல அகலமான பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சு ஒரு 40 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நம்முடைய கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பாத்திரத்தில் டீமோல்டு பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி கத்தியில் ஓரங்களை எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேக் ரெடியாக இருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நெய் ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கனால இந்த கேக் அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு எசன்ஸ் அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே ஹெல்த்தியான கேக்குங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பேக்கரியில் கேக் வாங்கி சாப்பிட்டோம்னா என்னமோ கேக் ஜெல் அது இதுன்னு போடுறாங்க. அதெல்லாம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.